வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், இட்ஸ் ஆப்ரேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெரிவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெக்டிஃபையர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஒரு பைடைரெக்ஷனல் ஏசி இன்புட் சிக்னலில் நம்மளுக்கு யூனிடைரெக்ஷனல் பல்சேட்டிங் டிசி சிக்னலை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெக்டிஃபையர். ஓகே, ஸோ இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்ன்றது வந்து டைப் ஆஃப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸிங் 4 டயோட்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 டயோட்ஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்னா to form a bridge. Okay, so it is called as a bridge rectifier. So already நம்ம full wave rectifier பார்த்தோம் previous lecture videoல. அங்க center tapped transformer யூஸ் பண்ணியிருப்போம். That is the major drawback of that full wave rectifier. ஸோ அந்த ட்ராபேக்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் கான்செப்ட்டுக்கே வரும். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மருமே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பை யூஸிங் 4 diodes we can do that full wave rectification. It conducts during both the positive and negative half cycles of the AC input signal. So this is the diagrammatic representation of bridge rectifier. So இங்கே நம்ம center tapped transformer யூஸ் பண்ணாமல் simple transformer தான் யூஸ் பண்ணியிருக்கோம், step down transformer. ஸோ நம்ம கொடுக்குற input AC signal வந்து connected with this bridge circuit. ஸோ bridge circuit எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா D1, D2, D3 and D4. So the direction is very very important. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பொலாரிட்டிஸ் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வரக்கூடிய இன்புட் சிக்னல், இப்போ நம்ம ஏசி இன்புட் சிக்னல் இங்கே கொடுக்குறோன்னா அந்த சிக்னலோட இன்புட் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோம்? இனிஷியலாக D1 டயகனல் எண்ட்ஸ் பிட்வீன் D1 அண்ட் D4 அண்ட் D2 அண்ட் D3. ஸோ இந்த டயகனல் எண்ட்ஸில் தான் நம்ம இன்புட் சிக்னலை கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் we can take that output across this load resistor between the other diagonal ends of this bridge circuit. So இந்த சர்க்கியூட்டோட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பொலாரிட்டிஸ் மாற்றி போட்டிங்கன்னா we cannot get the output because during the positive half cycle. ஸோ இப்போ ஏசி இன்புட் சிக்னல் வருது, இப்போ பாசிட்டிவ் இன்புட் சிக்னல் வரும்போது இந்த இடத்துல பாசிட்டிவ் இன்புட் சிக்னல் we can consider. ஓகே, ஸோ இன்புட் எதுக்கு இடையில கொடுத்துருக்கோம்? இந்த பாயிண்ட். ஓகே, ஸோ we can consider this is the first point and here it is 2, here it is 3 and 4. ஓகே, ஸோ ஒரு அசம்ஷனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 1 and 3 இடையில கொடுக்குறோன்னா பாசிட்டிவ் வரும்போது இந்த D1ல என்ன கனெக்ட் ஆகிருக்கு? பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் வரும்போது D1 என்ன பண்ணும்? கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாசிட்டிவ் சிக்னல் வருதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே ப்ளஸ் சைன் போகும், இங்கே மைனஸ் சைன் வரும். ஸோ இங்கே மைனஸ் சைன் வருதுன்னா இந்த D3 எதோட கனெக்ட் ஆகிருக்கு? மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இட் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ D1 and D3 both are in forward bias condition and D4 and D2 வந்து reverse bias conditionல இருக்கனால ஆஃப்ல இருக்கும். Then we can get the output across this RL. இதே வந்து நெக்ஸ்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது என்ன இருக்கும்? இங்கே நெகட்டிவ் சைன் வரும், இங்கே பாசிட்டிவ் சைன் வரும். ஸோ நெகட்டிவ் சைன் வரும்போது இந்த D4 இதில் கனெக்ட் ஆகிருக்கும் நெகட்டிவில். ஸோ இங்கே வர நெகட்டிவ் வந்து இந்த நெகட்டிவோட ஜாயிண்ட் ஆகும்போது ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். ஸோ சிமிலர்லி ஹியர் we can say பாசிட்டிவ் அண்ட் திஸ் D2ஓட பாசிட்டிவ் இருக்கனால D2 வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். So we can get the output continuously during both positive half cycle and negative half cycle of the input signal. Do you all understand this concept? So that is what the operation of bridge rectifier. So the input AC signal is applied to the diagonally opposite ends of the bridge circuit. Okay, so load is connected between the other two ends of the bridge circuit. Next, இதோட ஆப்ரேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் என்ன நடக்கும்னு சொன்னோம். இப்போ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருதுன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் இங்கே இருக்கும். D1 is connected with this plus polarity and here this D3 is connected with this minus polarity. So both are forward biased. Remaining D2 and D4 என்னவா இருக்கும்? Reverse biased இருக்கும். So both are not conducting the current. So here we can get the output across this RL resistor. புரியுதா உங்களுக்கு? So here the diodes D1 and D3 conduct the current and then we can get the output across RL. So next negative half cycle எப்படி work ஆகும்? D2 and D4 are forward biased because negative half cycle minus plus வரும். So D4 is connected with this negative polarity, that is forward bias. Similarly this plus is connected with this D2 positive side. So D2 என்னவா இருக்கும்? Forward biased இருக்கும். Then we can get the drop across this RL resistor. புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துட்டிங்கனாலும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, ரிப்பிள் ஃபேக்டர், பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ், டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஆர் டிசி வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே ரெக்டிஃபையரில் இன்புட் வந்து ஏசியாக இருக்கும், அவுட்புட் வந்து பல்சேட்டிங் டிசி சிக்னலாக இருக்கும். ஸோ நம்மளோட எஃபிஷியன்சி எப்படி எடுக்க போகிறோம்? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ அவுட்புட் பவர் அண்ட் இன்புட் பவர் வேணும்னா அதோட வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டிசி வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ VDC is equal to 1/π. இங்கே பை அப்படின்றது எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னீங்கன்னா டோட்டல் டைம் பீரியட் ஆஃப் ஒன் சைக்கிள். ஸோ ஒன் சைக்கிள் நம்ம எதை சொல்லுவோம்? ஜென்ரலாக ஒரு சைனசாய்டல் சிக்னல் எடுத்துட்டிங்கன்னா திஸ் இஸ் ஒன் சைக்கிள், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் ஃபார் திஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபையரோட சிக்னல் எடுத்துட்டிங்கன்னா we can get the output only during this half cycle 0 to pi. The same cycle is repeated. ஓகேவா? the same cycle தான் நம்ம ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். So we can consider this one cycle as a value. புரியுதா? So we can consider this time duration as a one time period. So 1/π integration from 0 to pi V0 d omega t. ஸோ இங்கே V0 அப்படின்றது என்னென்னா அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குது? சைனசாய்டல் சிக்னல். கரெக்டாக? ஸோ சைனசாய்டல் சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்? Vm sin omega t. ஸோ இங்கே Vm அப்படின்றது என்னென்னா அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் வோல்டேஜ். ஓகே, ஸோ V0 is equal to Vm sin omega t. இதோட ரேஞ்ச் என்ன? 0 to pi. Clearly we can get I0, that is output current is equal to Im sin omega t between 0 to pi. So next இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ DC voltage is equal to 1/π, that is the total time period, integration from 0 to pi Vm sin omega t d omega t. இது வரைக்கும் புரியுதா? ஸோ Vmன்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, that is the peak voltage of the given signal. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சைன் ஒமேகா டீயை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். சைனை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் ஒமேகா டி. ஓகே, ஸோ 0 to pi இதோட லிமிட்டு. ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த அப்பர் லிமிட்? பை. ஸோ மைனஸ் காஸ் பை. தென் த லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் போடுவோம். தென் வி கேன் ஹவ் மைனஸ் காஸ் 0. ஸோ இங்கே காஸ் பையோட வேல்யூ -1, காஸ் 0வோட வேல்யூ +1. So minus into minus plus, inge minus into minus plus. We can get the value as 2. Here the DC voltage is equal to what? 2 Vm by pi. Similarly, we can get IDC is equal to 2 Im by pi. The same procedure இதே தான். இங்கே நம்ம IDC find out பண்ண என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 1/π integration 0 to pi I0 into d omega t. ஓகே, ஸோ I0க்கு பதில் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா the same procedure we can get this value. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ DC வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். DC வோல்டேஜும் DC கரண்ட்டும். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? RMS வேல்யூஸ் ஆஃப் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இங்கே RMS அப்படின்றது என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஓகே, ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து இங்கே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா the input signal, that is AC components represent பண்ணுது. We are going to find out this value using this RMS. Okay, so VRMS is equal to square root of 1/π integration from 0 to pi V0 square d omega t. Root mean square value, that is the concept here. Okay, so next V0 oda value inga substitute பண்ண போறோம். What is the value of V0? Vm sin omega t. அது square பண்ணோம்னா Vm square sin square omega t. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த Vm ஸ்கொயர்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துட்டோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் Vm ஸ்கொயர்ட் பை பை இன்டெகிரேஷன் ஃப்ரம் 0 to pi சைன் ஸ்கொயர்ட் ஒமேகா டி டி ஒமேகா டி. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டாவை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta divided by 2. இங்கே தீட்டான்ற இடத்துல என்ன இருக்குது? ஒமேகா டி இருக்குது. ஓகே, ஸோ 1 minus cos 2 omega t by 2. இந்த 2ன்றது காமனாக இருக்கிறனால we can take it outside. ஓகே, அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற Vm ஸ்கொயர்டை ஸ்கொயர் ரூட்குள்ளேருந்து வெளியில் எடுத்தால் எப்படி எடுக்கலாம்? Vmனு எடுக்கலாம். ஸோ Vm இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by this 2 pi இன்ட்டு 1 இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒமேகா டி. புரியுதா? ஸோ 1 இன்ட்டு டி ஒமேகா டினா என்ன வரும்? ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூவை இன்டெகிரேட் பண்ணும்போது we can get that value as ஒமேகா டி இன்ட்டு 1. ஓகே, ஸோ மைனஸ் காஸ் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா கிடைக்கும், ப்ளஸ் சைன் தீட்டா. ஓகே, ஸோ இந்த மைனஸ் தான் இங்கே இருக்குது. காசை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா கிடைக்கும். ஸோ இங்கே சைன் 2 ஒமேகா டி, இந்த ஒமேகா டிவை வச்சு தானே நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 வந்து கீழே டிவைட் பண்ணணும். புரியுதா? ஸோ ஒமேகா டி மைனஸ் சைன் 2 ஒமேகா டி பை 2 ஃப்ரம் 0 to pi, தட் இஸ் த லிமிட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? அப்பர் லிமிட் பை. ஓகே, இந்த ஒமேகா டிக்கு ஃபஸ்ட் அப்பர் லிமிட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? பை.
minus the lower limit 0, this minus, okay. So next is sin 2 omega t by 2. So இந்த omega t க்கு பதிலா என்ன substitute பண்றோம்? Pi value substitute பண்றோம். So sin 2 pi 3 pi sin any value of pi வந்து 0 தான். So இந்த whole term becomes 0. Next இங்க minus sin 0. இந்த 0 வந்து lower limit போட்டிங்கன்னா the whole term becomes 0. இது புரியுதா? So இந்த எல்லா termமே 0 ஆனனால we can have only pi value. So இந்த பையும் இந்த பை என்ன ஆயிரும்? அடுத்த ஸ்டெப்ல divide ஆயிரும். We can get Vm into square root of 1 by 2. So அந்த term எப்படி எழுதலாம்? Vm by square root 2. இது புரியுதா எல்லாருக்கும்? So that is that Vrms value. Similarly we can get Irms value is equal to Im by square root 2. Okay. So next என்ன பண்ண போறோம்? Efficiency find out பண்ண போறோம். Efficiency ஓட formula என்ன? The ratio of DC output power to AC input power. இங்க DC output power நம்ம எப்படி எழுதலாம்? VDC into IDC ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா IDC எப்படி represent பண்ணலாம்? V by Rn சொல்லலாமா? So that can be written as VDC squared by RL. So நம்ம already VDC ஓட value find out பண்ணியிருக்கோம். So we can simply substitute that value here 2 into Vm by pi. VDC ஓட value என்ன? 2 Vm by pi the whole square divided by RL. So this can be written as 4 Vm squared by pi squared RL. இப்போ DC power find out பண்ணிட்டோம். Similarly we have to find out AC power, then substitute in this formula. Okay வா? Next AC power find out பண்ண போறோம். So Vrms into Irms அது எப்படி எழுதலாம்? Vrms squared by RL ன்னு எழுதலாம். Vrms ஓட value என்ன? Vm by square root 2 the whole square. So இங்க Vm squared by 2 into RL. That is AC power. So next stepல இந்த ரெண்டு valuesையும் formulaல substitute பண்றோம். So இங்க DC power என்ன? 4 Vm squared by pi squared RL the whole divided by AC power is Vm squared by 2 RL. RL load resistor ரெண்டு cancel ஆயிரும். Load resistor ரெண்டு divide ஆயிரும். Vm squared divide ஆயிரும். Then the denominator of denominatorல என்ன மட்டும்தான் இருக்கு? 2 மட்டும்தான் இருக்கு. அந்த 2 எங்க போயிரும்? numeratorக்கு போயிரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. denominator of denominator numeratorக்கு போகும். ஓகேவா? So eta is equal to 8 by pi squared. In terms of percentage we can multiply with this 100. So 8 by pi squared ஓட value என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.811 some 6 something value. Okay. So இது round off பண்ண into 100 ஆல போடும்போது we can get that value as 81.2%. So efficiency of bridge rectifier is 81.2%. That is equal to full wave rectifier. Okay. Previous lecture videoல பார்த்தீங்க இல்லையா? Full wave rectifier ஓட efficiencyயும் bridge rectifier ஓட efficiencyயும் same. But எதுக்காக மெயினா நம்ம bridge rectifier யூஸ் பண்றோம்? Here we are using only diodes, not the center tapped transformer. Okay. So next வந்து ripple factor. Ripple factorனா நம்மளுக்கு already தெரியும். That is the unwanted AC component present in the DC output. ஜென்ரலா நம்மளோட கான்செப்ட் என்ன? இந்த ரெக்டிஃபையர் நம்ம மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கன்வெர்ட் ஏசி டு டிசி. பட் டிசி வந்து நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜாக கிடைக்கணும். அது இல்லாமல் நம்மளுக்கு அவுட்புட்டில் எப்படி கிடைக்குது? சம் ஏசி சிக்னல்ஸும் ப்ரெசென்ட் ஆகுது. ஏசி சிக்னல்ஸும் ப்ரெசென்ட் ஆகுறதுனால இந்த அன்வான்ட் ஏசி காம்போனண்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம்? ரிப்பிள் ஃபேக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் ரிப்பிள்ஸ் ப்ரெசென்ட் இன் த அவுட்புட் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? The ratio of RMS value of AC component to the DC component. So in RMS value of the AC component. So here we are talking about the output side. So output la present ஆயிருக்கக்கூடிய AC component பற்றி தான் பேசுகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக RMS VRMSன்றது என்ன? AC சிக்னலோட வோல்டேஜ். இங்கே அவுட்புட்டில் இருக்கக்கூடிய RMS அப்படின்னு எடுத்தோம்னா that can be taken as VRRMS. புரியுதா? ஸோ VRRMSன்றது அவுட்புட் சைடில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஏசி காம்பனன்ட். ஸோ அவுட்புட் சைடில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் ஏசி காம்பனன்ட். ஸோ தட் கேன் பி அப்டைன்ட் பை யூசிங் திஸ் ஃபார்முலா VRMS ஸ்கொயர்ட் மைனஸ் VDC. ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் VRMS ஸ்கொயர்ட் மைனஸ் VDC ஸ்கொயர் டிவைடட் பை VDC. தட் இஸ் த அவுட்புட் வேல்யூ. ஓகே. ஸோ இங்கே இந்த VDC ஸ்கொயர்டு வந்து நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம் ஃபார் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ எந்த ஒரு வேல்யூவை நம்ம வெளியில் எடுக்கிறதா இருந்தாலும் இங்கே இந்த வேல்யூ இருக்கிறனால டைரெக்டாக அந்த டேர்ம் ஒன்றுன்னு ஆயிரும். பட் ஹியர் VRMS ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ VDC ஸ்கொயர் இல்லைன்றனால அதை மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருப்போம். மல்டிப்ளை பண்ணால் தான் வெளியில் எடுத்திருப்போம். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் டேர்ம் இஸ் டிவைடட் பை திஸ் VDC ஸ்கொயர். திஸ் டேர்ம் பிகம்ஸ்
விடிசி விடிசி ஸ்கொயர்டு வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் போகும்போது நம்மளுக்கு விடிசியாக தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் விஆர்எம்எஸ் பை விடிசி த ஹோல் ஸ்கொயர் -1 டிவைடட் பை விடிசி இந்த ரெண்டு வேல்யூ டிவைட் ஆயிரும். we can get the ripple factor gamma is equal to square root of VRMS by VDC the whole square -1. next இந்த VRMS and VDC ஓட values இங்க substitute பண்ண போறோம். VRMS ஓட value நம்ம என்ன derive பண்ணியிருந்தோம்? VM by square root 2. அதே மாதிரி VDC ஓட value என்ன derive பண்ணியிருந்தோம்? 2VM by pi. புரியுதா? அந்த values substitute பண்ணி we can further simplify this. So VM squared by 2 divided by 4VM squared by pi square. So VM squared என்ன ஆயிரும்? Divide ஆயிரும். Next denominator of denominator அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன கிடைக்கும்? Square root of pi squared by 2 into 4 8 minus 1. இது புரியுதா உங்களுக்கு? So next gamma is equal to square root of pi squared by 8 minus 1. So இங்கே பையோட value substitute பண்ணோம்னா we can get that value 0.482. That is the ripple factor of this bridge rectifier. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 48.2% of AC component is present in the DC output. So here it is very important. So நம்ம ரிப்பிள் வந்து இங்கே ரெடியூஸ் ஆயிருக்கு. இதே வந்து நீங்கள் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் எடுத்துட்டிங்கன்னா 121% வந்து ரிப்பிள்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதாவது மேக்ஸிமம் அன்வான்ட் ஏசி காம்பனண்ட் வந்து அவுட்புட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இன் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். பட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ஆஃப் ரிப்பிள் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னா இங்கே நம்ம வந்து சர்க்யூட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி வைண்டிங்கோட பவர் ரேட்டை பொறுத்து நம்மளுக்கு ஏசி அவுட்புட் எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறது தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் DC power delivered to the load to AC rated power of transformer secondary. ஓகே, ஸோ இங்கே ரேட்டட் பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ டிசி பவர் நம்ம ஆல்ரெடி வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக எஃபிஷியன்சியில். பட் இங்கே ஏசி ரேட்டட் பவர் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா VM squared by 2 into RL. ஓகே, ஸோ VM squared by RL இல்லை, VM squared by 2 into RL. that is the value of AC rated power of secondary winding. Okay, so in the values in the formula substitute பண்ணி simplify பண்ணோம்னா we can get that value as 81.2%. So maximum 81.2% of the transformer is effectively used in bridge rectifier. புரியுதா எல்லாருக்கும்? That is another advantage of this bridge rectifier. So next peak inverse voltage. Peak inverse voltage அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து டயோடு யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இங்கே 4 டயோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டயோடு யூஸ் பண்ணும்போது ஒரு டயோடு வந்து மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் எது வரைக்கும் அது பிரேக் ஆகாமல் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அந்த வோல்டேஜை தான் நம்ம பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இங்கே பிரிட்ஜ் ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும் இதோட மேக்ஸிமம் ரிவர்ஸ் வோல்டேஜ் த டயோட் கேன் வித்ஸ்டாண்ட் வித்தவுட் பிரேக்கிங் ஆர் டெஸ்ட்ராயிங் இட்ன்றது வந்து மேக்ஸிமம் வோல்டேஜ் தட் இஸ் VM. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஸோ பிரிட்ஜ் ரெக்டிஃபையரில் நம்ம சென்டர் டேப்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது வந்து லெஸ் காஸ்ட்டு தான். ஓகே, ஸோ கம்பேரிட்டிவ்லி ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஒன்லி 4 டயோட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இஸாவும் இட் இஸ் அ ஸ்மாலர் ஒன். ஸோ நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி வந்து 81.2% வரைக்கும் இருக்கும். இதோட பீக் இன்வர்ஸ் வோல்டேஜ் வந்து only VM. So இந்த twice the VM ன்றது வந்து normal full wave rectifier using center tapped transformer. So that is the another one advantage of this bridge rectifier. High transformer utilization factor வந்து இங்க possible இருக்கு. Around 81.2% of transformer is utilized. Okay, it can be used for high voltage applications க்கு நம்மளால யூஸ் பண்ண முடியும். Next disadvantages அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா it is not a major disadvantage. ஒன்லி 4 டயோட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்பர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் காஸ்ட் வைஸ் எடுத்துட்டிங்கனாலும் டயோடோட காஸ்ட் வந்து ரொம்ப லெஸ் தான். அதனால் இது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா பவர் சப்ளை சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம், சார்ஜரில், இன்வெர்ட்டர்ஸில். ஓகே, ஸோ மெயினாக இன்வெர்ட்டர்ஸ் இங்கே எல்லாமே வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூபிஎஸ்சில், LED டிவி சர்க்யூட்ஸ்லாம் நம்ம இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம்.